இந்த பிரபு எங்க போனாரு? வெயிட்டர், ஒரு நிமிஷம். எஸ் மேம். இதெல்லாம் பேக் பண்ணுங்க. யா ஷூர். சங்கீத் ஃபங்க்ஷன் நடக்குது. எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு பிஸியா இருக்காங்க. இங்கே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். சரி, யாருக்கும் உங்க மேல சந்தேகம் வரல? இல்ல. இந்த 5 பாக்ஸையும் வெளியே அனுப்புங்க. ஓகே ஷூர். நான் எப்படியாவது பிரபுவையும் கௌரி அக்காவையும் சேர்த்து வச்சாகணும். கொட்டுங்கடி கொட்டுங்கடி மேளத்தையே தாலி கட்டும் நேரம் ஆச்சு. தந்தன்னா பாட்டு பாடி. ஆஹா, மருமகளுங்களே வந்துட்டீங்களா? என் வீட்டு மருமகளுங்களுக்கு நான் புடவை கொடுக்க போறேன். என் கௌரியோட கல்யாணத்துக்கு உங்களுக்கு பரிசு. என் 3 மருமகளுங்களுக்கும் இந்த மாமியாரோட பரிசு. சிந்துஜா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா ஆயுசோட இருக்கட்டும் உன் புருஷன். ஏய், அவனை சந்தேகப்படுறத கொஞ்சம் குறைச்சுக்க. சாந்தி, இந்தா இது உனக்கு. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன் புருஷன் சந்தோஷமா நல்லா இருக்கணும்னா உன் வயிறு நிறைய வேண்டாமா? என்ன பண்றது? ஒவ்வொரு நாளும் விரதம் இருக்க, பூஜை புனஸ்காரம் பண்ற, பஜனை எல்லாம் பண்ற. அப்படி இருந்தோம் அத்தை, என்னால விரதம் தான் இருக்க முடியும். அதுக்குன்னு எல்லாத்தையும் ஆண்டவன் தலையில போட்டுட்டா எப்படி? நாமளும் கொஞ்சம் முயற்சி செய்யணும், தெரியுதா? பத்மாவதி, இது என் பரிசு, கௌரியோட கல்யாண பரிசு. எனக்கு நல்லா தெரியும் நான் செலக்ட் பண்றது உனக்கு பிடிக்காதுன்னு. ஏன்னா எனக்கு இந்த ஃபேஷன் எல்லாம் எடுக்க தெரியாது. எப்படியோ இதுக்கப்புறம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாத்தையும் நீங்களே பேசிட்டீங்களே. உன் முகத்தை பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா இப்போ நான் உனக்கு பரிசு கொடுத்துட்டேன், அத நீ கட்டிக்கிட்டு தான் ஆகணும். அந்த பத்மாவதியோட திமிர பாத்தீங்களாமா? அவ திமிரெல்லாம் அவளோட அறைக்குள்ள. இந்த இடத்துல ஒருத்தரோட திமிரு தான் செல்லும். அது இந்த அம்சவேணியோட திமிரு. சினிமாவுல டயலாக் வருமே, நான் எங்க நிக்கிறேனோ அங்கிருந்து தான் லைனே ஆரம்பமாகும். என்னோட பையன் பாலகிருஷ்ணன் இந்த ஊர்லயே மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருக்கான். ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா சொல்றதுதான் வேதம். இது என் மருமகளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனா அவ தலையெழுத்து இதுதான். ஏன்னா என் பையன் எனக்கு முன்னாடி வாயே திறக்க மாட்டான். கிஷோர், இதோ கிளம்பிட்டம்பா. இந்த டீலை க்ளோஸ் பண்ண போறது நாமளா தான் இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். எஸ் எஸ், பாலகிருஷ்ணன் பேர் மட்டும்தான் இங்க பேசப்படணும். இங்க நாம தானே என் பெரிய ஆளு. ஓகே, பாய். ரவி, நான் உங்க அப்பாவை கூட்டிட்டு போறேன்ப்பா. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் மாதிரி பாலகிருஷ்ணனுக்கு இந்த கைலாசம். அப்போ நீங்க 2 பேரும் என்ன விட்டு போறீங்கல்ல? விட்டுட்டு போனா என்ன? உன்னை நம்பி தானே விட்டுட்டு போறோம். அடடே, அதெல்லாம் வேண்டாம். முதல்ல உங்க அப்பா காலில் விழு. எங்க அவர் விழவே விட மாட்டாரே. பெரிய முதல்ல நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. அது அவருக்கே தெரியும். ஆமா, அது மட்டும் இல்ல, யாரு பெரியவங்களோ அவங்கள தான் முதல்ல வணங்கணும். எந்த தப்பு நடந்துடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் பெரியய்யா. எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்றேன். எதுக்கு ஃபோன்? அதான் எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன்னு சொல்றேன்ல. உன் மேல நம்பிக்கை இல்லாமலையா? பிசினஸ்லயே நீ சொல்றதை தான் கேட்கறேன். நீ கை காட்டுற ஷேரை தானே நான் வாங்குறேன். போலாம் கைலாசம்.
ஐயோ பாவண்டா. அப்புறம் உனக்கு மொபைல் கிடைச்சதா இல்லையா? அந்த வேலை இருக்கு, அப்பா வாங்கி தருவாரு. பிரதீப், உனக்கு பொண்ணு கிடைக்குமா இல்லையா? இப்போதைக்கு இல்ல, எப்போதைக்கும் இல்ல. அமைதி அமைதி, உணர்ச்சி வசப்படாத அமைதி. ரவி, நீயாவது என் கூட வந்து டான்ஸ் ஆடு ப்ளீஸ். வா வா வா. நான் டான்ஸ்ல சொல்றது கேட்றா. வா வந்து டான்ஸ் ஆடு வா. சரி சரி சரி, முதல்ல நீ ஆட. இப்போ நான் ஆட போறேன். ஸ்டேஜ் விட்டு இறங்க. நிஷா, நீ ஏற்கனவே சொல்லிருக்கல என் கூட வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுன்னு சொல்லிருக்கல. வா வா. ஷாலினி, ஒரு நிமிஷம் வா, போய் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாம். எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. அட வா. இல்ல எனக்கு அட ஃபங்க்ஷன்ல ஒரு வாட்டியாவது டான்ஸ் பண்ணி தான் ஆகணும். நீ கண்டிப்பா வர. வா, ரொம்ப பிகு பண்ணாத. வா. என் டான்ஸ் எப்படி இருந்தது? நாட் குட். -2. ரவி, நீ இருக்க பாரு. போன் ஆன்ல வை. நீயே பார்த்தல ஷாலினி, இங்க இருந்து வெளியே போறது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். நீ ரெடியா இராது போதும். சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு நடுவுல ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல, அப்ப பாத்துக்கலாம். ஓகே, பாய். நீ இப்ப கார்த்திகை காதலிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சாக்ஷி. பட் ட்ரஸ்ட். வெளியே இப்பதான் மழை பெஞ்சது, ஆனா உனக்கு மட்டும் ஏன் இப்படி வேர்த்து கொட்டுது? இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஆ? எனக்கு புழுக்கமா இருக்கு, அவ்வளவுதான். என் ட்ரெஸ் வெயிட்டா இருக்கு, ஜுவல்ஸும் வெயிட்டா இருக்கு, அதான் வேர்த்து கொட்டுது. சரி, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். விருந்தாளிங்களா வெயிட் பண்றாங்கல்ல. கொஞ்சம் இரு, என்கிட்ட எதையோ மறைக்கிறியா நீ? அப்புறம் போன்ல வேற ஏதோ தனியா பிளான் ஓடுற மாதிரி தெரியுது. பிளான்லாம் ஓடாது, பிளான் போடுவாங்க. சரி நீ போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனும். நான் ஃப்ரெஷ் ஆகணும், நீ போ. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. டைம் இல்ல ரவி. ஷாலினி என்கிட்ட எதையோ மறைக்கிறா. ரொம்ப டென்ஷனா வேற இருக்காளே, என்னவா இருக்கும்? அது டைமண்ட் செட் இல்லையா? இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடி. நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. போன் பண்ண அந்த பொண்ணை நான் பார்த்தது கூட இல்ல. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சரி சிந்து, தயவு செஞ்சு என்ன நம்பு. ஏன் இந்த மாதிரி பண்ற? சிந்து சிந்து சிந்து, உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்ல. போதும், போய் சொல்லாதீங்க. என் காதால கேட்ட விஷயத்தை எப்படி நம்பாம இருக்க முடியும்? அது ராங் நம்பரா கூட இருக்கலாம்ல. அவ போன்ல எப்படி சொன்னா? நீங்க பிஸியா இருந்தா நான் அப்புறமா கால் பண்ணவா? என்ன பைத்தியக்காரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? சிந்து, உன் மேல சத்தியமா நான் சொல்றது உண்மை. என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு, என்ன பண்றது? அப்பா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கால் பண்ணாங்களா பார்ட்டிக்காக? அட பாவி, அது உனக்கு வந்த போனா? அந்த போனால நான் செத்துக்கிட்டு இருக்கேன். அப்பா, என்கிட்ட போன் இல்லைன்னா எனக்கு கால் பண்றவங்க யாருக்கு பண்ணுவாங்க? உங்களுக்கு தானே. நாளைக்கு அந்த ஐஸ்வர்யா பண்ணுவா, அடுத்த நாள் அந்த ஜனனி பண்ணுவா, அதுக்கு அடுத்த நாள் நிவேதா பண்ணுவா. ஏன்னா ஒரு வயசு பையன்ல, அதான் போன் வந்துட்டே இருக்கும். அப்படியே மிரட்டுறியா? உங்களை மிரட்டலப்பா, புரிய வைக்கிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இது நம்மளோட மாம்பழ ஜூஸ் காம்படிஷன். ஒரு பக்கம் நம்மளோட கசின்ஸ் எல்லாம் இருக்காங்க, அப்புறம் இன்னொரு பக்கம் நம்மளோட பிரதீப் தம்பி. உட்காருங்க. இந்த மாம்பழ ஜூஸ் காம்படிஷன்ல நாங்க கசின்ஸ் எல்லாருமே சேர்ந்து இதை குடிப்போம். ஆனா பிரதீப் தனியா இது எல்லாத்தையும் குடிக்க போறான். ரவி, நீ வந்து கவுண்ட் பண்ணுவா. தாராளமா. இங்க பாருங்க, இப்ப எல்லா பொண்ணுகளும் உன்னதான் பாத்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா அந்த கிருத்திகா. நீ மட்டும் இந்த மாம்பழ ஜூஸ் காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டனா
அந்த கிருத்திகா உனக்கு தான். ஏய் தேவா, சீக்கிரம் வாடா, எல்லாரும் வெயிட்டிங்ல. சோ 3 2 1 and start. Come on தம்பி, விடாத. Come on. Woo! ஃபேமிலி சைட் டயர்டான மாதிரி தெரியுது. ஆனா நம்ம பிரதீப் தம்பி சோ இப்ப நடந்து முடிஞ்ச மாம்பழ ஜூஸ் காம்படிஷனுடைய வின்னர் யாருன்னா பிரதீப். ஏய் எல்லாரும் சேர்ந்து அவனை தூண்டி விட்டுட்டீங்க. பாவம், அவனுக்கு வயித்த கலக்க போகுது பாருங்க. ஏய் மாதவி, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். இரு மது வரேன். என்னங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஏற்பாடு நல்லா இருக்கு. சந்தோஷம். கௌரி பாட்டி, தனியா இங்க என்ன பண்ற? இல்ல அது ஏ மாதவி, என்னம்மா? என்ன நீ ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? சரிம்மா. சீக்கிரம் வாங்க. மாம்பழ ஜூஸ் குடிச்சு குடிச்சு என் வயிறே வலிக்குது. ஏய் நிஷா, ஒரு நிமிஷம். நீங்க போங்க. பாய். இந்த கீ ரித்திகா யாரு? மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்து வந்திருக்காளா? கிருத்திகா அதான் கல்யாண ஃபங்க்ஷன்ல பாத்துப்பாளே. யாரு சித்தி? எல்லாரையும் தான். இல்ல, அது வந்து உன்னதான். நம்ம வீட்டு சைடாவ. ஓ, அந்த கிருத்திகாவா? அவ கௌரி அக்காவோட ஃப்ரெண்ட். அவள மாமாக்கு தான் நல்லா தெரியுமே. அப்படி பார்த்தா அவ ரெண்டு பக்கமும் விருந்தாளிதான். ஒரு நிமிஷம். அதோ இருக்கா கிருத்திகா, அந்த பொண்ணுதான். அப்ப நான் போலாம்ல? சிந்து, சிந்து ப்ளீஸ், நான் சொல்றத கேளு, என்ன நம்பு. இப்போ ஏன் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? இல்ல சிந்து, நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு இந்த பொண்ணு தெரியாது. உன் மேல சத்தியமா, இல்ல என் மேல சத்தியமா. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். சிந்து, மாத்தேஷ் இங்க இருக்கீங்களா? தேவா எங்க? ஏன் முன்னாடி அவனை பத்தி பேசாத. இன்னைக்கு என் உயிரை எடுத்துட்டான். அங்க பாரு, அந்த உருப்படாதவன் அங்க இருக்கான். என்னால நம்பவே முடியல மாத்தேஷ். வாவ், என்ன அநியாயம்! நீங்க கெட்டு போனது இல்லாம இப்போ இவரையும் கெடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன ஆச்சு? எல்லாம் என் தலை எழுத்து. என்ன ஆச்சா? சிந்து, சிந்து. லிசன் லிசன் லிசன். இந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லா கசின்ஸும் இன்னைக்கு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். இது ஒரு சர்ப்ரைஸ் டான்ஸ் ப்ரோக்ராம். சோ நீங்க எல்லாருமே முதல்ல உட்காருங்க and get ready to rock.
எதுக்கு பாட்டி கிட்ட போறாரு? ஓ காட், ஒருவேளை அவங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சுன்னா? கௌரிகா, நம்ம டான்ஸ் ஆடலாம். இல்ல ஷாலினி, நான் டான்ஸ் ஆடல. நீ போ. இன்னைக்கு எனக்கு துணையா நிக்க மாட்டியா? என்ன கௌரி, நீயும் போய் ஆடுமா. என்ஜாய் என்ஜாய். போ கௌரி போ. எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் கண்டுக்கும் படாம நீ அப்படியே ஒரு ரூமுக்கு போயிடுக்கா. இங்க நான் சமாளிச்சுக்கிறேன். ஷாலினி, எப்படி என்னால? இது பயப்படுற நேரம் கிடையாதுக்கா. நான் ஏதாவது பண்றேன். நான் கௌரி அக்காவை மாடியில இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு வரேன். அந்த ரூம். நீங்க சீக்கிரமா அங்க வந்துருங்க. கோ கோ. இந்த வெயிட்டர் எதுக்கு மாடிக்கு போறான்? அங்க யாருமே இல்லையே. ரவி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தனியா ஸ்டாட்டஸ் கொண்டு வரணும். சரிங்கம்மா, கொண்டு வரேன். ஓ சாரிக்கா. என்ன காரியம் பண்ண நீ? உன் கண்ணு என்ன குருடா? அவ Dress இப்படி பாட்டி பாழாக்கிட்டியே. இப்பவே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வரேன். நல்லா Dress மாத்தி கூட்டிட்டு வந்தா. பாப்பா இங்க கொடுங்க. எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம், உங்க வெயிட்டர்ஸ் எல்லாரும் எங்க இருக்காங்க? எல்லாரும் இங்க தான் சார் இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ. மேல கல்யாணத்துக்கான சீர்வரிசை இருக்கு, நகையெல்லாம் இருக்கு. அப்போ திருட வந்தவனா? நீ இப்ப கார்த்திகை காதலிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சாக்ஷி. பட் ட்ரஸ்ட் மீ, உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ண நான் இந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன். விடவே மாட்டேன். அப்புறமா இதெல்லாம் பேசிக்கலாம்க்கா. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. உங்களுக்கு ட்ரெஸ் மாத்தி விட நீங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். பாட்டி பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். சீக்கிரம் போங்க. கௌரி, கௌரி நில்லு. கௌரி, கௌரி, நான் போய் உடனே பாட்டியை ரவி, கூப்பிடுறேன். ப்ளீஸ் ரவி, ப்ளீஸ் யார்கிட்டயும் எதுவும் சொல்லிடாத. நான் தான் அவங்க ரெண்டு பேரையும் அனுப்புனேன். கௌரி அக்காவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. இதெல்லாம் உனக்கு ரொம்ப தப்புன்னு தோணுதுல்ல? ஆனா யோசிச்சு பாரு ரவி, அவ என்னோட அக்கா. ரெண்டு பேரும் ஒன்னாதான் வளர்ந்தோம். சொந்த அக்காவா இல்லனா என்ன? அவகிட்ட சம்மதம் கேட்காம அவளுக்கு கல்யாணம் பண்றாங்க. அந்த பையனை அவளுக்கு முன்ன பின்ன தெரியாது. அவ பிரபுவ மனசார காதலிக்கிறா. அவளால வாழ்க்கை போற இன்னொருத்தர் கூட எப்படி வாழ முடியும்? அதான் அவங்கள நானே அனுப்பிட்டேன். காதலுக்காக. உனக்கு காதல்னா என்னன்னு தெரியுமா? உனக்கு காதல் வந்திருக்கா? எனக்கும் வந்ததில்ல. ஆனா காதலுக்கு அடையாளம் இருக்கு. அப்பாவை பாக்குறல்ல, அம்மாவை எவ்வளவு காதலிக்கிறாரு. அவரோட வாழ்க்கையே அம்மாதான் இருக்காரு. காதல் வந்துருச்சுன்னா வாழ்க்கையோட மதிப்பே மாறி போயிடுது. கௌரி அக்கா அவரை காதலிக்கிறா. அவ எப்படி இந்த கல்யாணத்தை பண்ணிக்குவா சொல்லு? கௌரியை ஷாலினி தான் அனுப்பி வச்சிருக்கா. அவளோட காதல் அவளுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறா. ஆனா காதலை பத்தி இவன் நினைக்கிறது அவ்வளவு சீக்கிரம் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. எல்லாரும் ஷாலினி மேல பழி போடுவாங்க. இவளை திட்டுவாங்க, கண்டபடி பேசுவாங்க.
நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நிச்சயமா அதுக்கு ஷாலினி தேர்ந்தெடுத்த வழி காரணம் இல்லை. இதுக்கு ஒரே காரணம், நான் ஷாலினிய மனசார காதலிக்கிறேன். உயிரே வச்சிருக்கேன் அவன் மேல. அவளுக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்கிறது என்னால பார்க்க முடியாது. ஷாலினி பண்ணது சரியோ தப்போ, இனிமே அது ஏன் பிரச்சனை? இவளை யாரும் கை நீட்டி கேள்வி கேட்க நான் விட மாட்டேன்.